வணக்கம் 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 எல்லாரும். இது கிரிக் வாட்ச் டெய்லி ஒரு குவிக்கான கிரிக் சாட். இன்னைக்கு சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சான்சஸ் பார்க்கலாம், இந்த வீக்கெண்டோட ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் முதல்ல பார்ப்போம் சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் சான்சஸ். வர்ச்சுவலி அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட ஃப்ரைடே அன்னைக்கு, அதாவது 17th of May வந்து ஒரு நாக் அவுட் மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் இம்பார்ட்டண்ட் மேட்ச் இருக்குது. இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் மேட்ச் என்ன கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் ஆன் 17th May. சிஎஸ்கே 18th அன்றைக்கி விளாட்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் ஆன் 17th May அண்ட் டெல்லி கேபிட்டல் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் ஆன் 13th May, அதாவது நாளைக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ லக்னோ வந்து ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலும் அவங்க வந்து வர்ச்சுவலி நாக்ட் அவுட். ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட்டில் வர முடியாது 4வது பொசிஷனுக்கு. அப்போனா வந்துடும் அது வந்து சிஎஸ்கேயா ஆர்சிபியான்னு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை 18 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் பீட் பண்ணாங்கன்னா, ஆர்சிபி 200 அடித்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து லூஸ் பை 18 ரன்ஸ், அதாவது 182 இந்த மாதிரி 183 இந்த மாதிரி அவங்க லூஸ் பண்ணணும். அதே இது சிஎஸ்கே 200 அடித்தாங்கன்னா ஆர்சிபி வந்து 18.1 ஓவரில் சேஸ் டவுன் பண்ணியிருந்தோம் மேட்ச்சு. ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து சீரீஸ் 5 வின்னில் பெரிய வின்னாக இருந்திருக்கா, நெட் ரன் ரேட் மேலே வந்துருச்சு. வாட் டீமோட விளாண்டுருக்காங்க. முதல்ல அவங்க விளாண்ட 7 கேம்ஸ் வந்து செம டீம்ஸ், ஆல் குட் டீம்ஸ். அதுக்கப்புறம் விளாண்ட எல்லா டீமும் வாட்டர் டீம். வாட்டர்னா யூஸ்லெஸ் கராப் மாதிரி ஒரு டீம். குஜராத் டைட்டன்ஸ், எஸ்ஆர்ஹெச், ஹிட் ஆர் மிஸ், இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து செம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளாட்றாங்க. கம்ப்ளீட்லி பிளைண்ட் அக்ரெஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து ஃபயரில் இருக்காங்கன்னு. ஸோ ஆர்சிபி வந்து என்ன பண்ணாலும் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகக்கூடாது. அதனால பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து நமக்கு எல்எஸ்ஜி 2 மேட்ச்சை வின் பண்ணிக்கிட்டோம். அப்படியே சிஎஸ்கே லூஸ் பண்ணாலும் ஆர்சிபி போக முடியாது, எலிமினேட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆர்சிபி போனாங்கன்னா அது வந்து ஒரு இந்த சிண்ட்ரலா ஸ்டோரி முடியவே முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு அதை வச்சு ஓட்டிடுவாங்க. அண்ட் நாளைக்கு வந்து எல்எஸ்ஜி லூஸ் பண்ணணும், வின் பண்ணணும். அண்ட் அவங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து 17th May அன்னைக்கு வின் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க 16 பாயிண்ட்ஸ் போவாங்க. அப்புறம் சிஎஸ்கே வின் பண்ணால் அவங்க டைரெக்ட்லி இன் குவாலிஃபிகேஷன், நெட் ரன் ரேட் வந்து சுப்பீரியராக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக அது நடக்கணும். ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கேட்டிங்கன்னா சில சினாரியோலாம் இருக்குது. இன்னொரு சினாரியோ வந்து லக்னோ 2 மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எலிமினேட்டட். ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலும் எலிமினேட்டட் தான். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் லூஸ் பண்ணணும் செம்ம பேட்லி. அப்போ தான் சிஎஸ்கேவும் குவாலிஃபை ஆக முடியும், ஆர்சிபியும் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி குவாலிஃபை ஆன பரவாயில்ல. ஆனால் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாமல் ஆர்சிபி குவாலிஃபை ஆகக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்களோட ட்ரோல்ஸ் இருக்காங்களே, அந்த விராட்டியன்ஸ், அவங்க வந்து ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது. அண்ட் தேவையில்லாத ஹேட்ரட் அண்ட் இதெல்லாம் டாக்ஸிசிட்டி வரும் இன்டர்நெட்டில். ஸோ அதனால பெஸ்ட் கேஸ் சினாரியோ லெட் லக்னோ குவாலிஃபை. அண்ட் ஆர்சிபி வந்து 18th May எலிமினேட் ஆயிடுவாங்க, எல்எஸ்ஜி 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் பார்ப்போம் சிஎஸ்கே வந்து எப்படி வின் பண்ணால் போவாங்க. இதுதான் இது சிம்பிள் சினாரியோ. சிஎஸ்கே வந்து ஷுட் நாட் லூஸ் பை 18 runs. அவங்க வந்து 18 runs கீழே லூஸ் ஆகணும். 5 runs, 10 runs, 12 runs. அண்ட் ஆர்சிபி வந்து சேஸ் டவுன் பண்ணாங்கன்னா 11 balls மேலே இருக்கணும், அதாவது ஸ்பேர் டெலிவரிஸ். அப்படின்னா தே ஷுட் வின் வித் 11 balls to spare ஒரு 18.1 ஓவருக்குள்ளே அவங்க வின் பண்ணிடணும். அதனால தான் இன்னைக்கு கேட்டிங்கன்னா பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணட்டும். ஆனால் அவங்க வந்து 250, 270 இந்த மாதிரி 280 அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டமாயிரும் சிஎஸ்கேக்கு வந்து பக்கத்தில் வர்றதுக்கு. ஆனால் அவங்க வந்து நம்ம டோட்டல் கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணாலும் பிளைண்டாக தான் கண்ணை மூடிட்டு தான் பேட்டை வீசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வின் பண்ண அப்படி தான் அடிப்பாங்க. வில் ஜாக்ஸ், கேம் கிரீன், விராட் கோலி வந்து ரொம்ப ஒரு ஃபார்மிடபிள், தினேஷ் கார்த்திக் வேறு இதில் எல்லாருமே வந்து ஒரு 20 of 5 மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக சேஸ் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இது நடக்கக்கூடாது. ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து என்னை கேட்டிங்கன்னா சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணிட்டோம்,
எவ்வளோ முடியுமோ அவங்க வந்து அந்த டோட்டலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அண்ட் எப்படி பார்த்தாலும் ஆர்சிபி தான் அட்வான்டேஜ், ஹோம் அட்வான்டேஜ். சிஎஸ்கே ஒரு டஃப்பான ஸ்பாட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்க தப்பு தான். லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருந்தாலே போதும். பட் தேவையில்லாத மேட்ச்லாம் நடந்தால் லூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ எனக்கு வந்து அட்வான்டேஜ் ஆர்சிபி தான் சொல்லுவேன். எவ்ரி திங் கோயிங் தேர் வே. ஒன்லி திங், அதாவது ஆர்சிபியை வந்து டிஃபீட் பண்ண முடியும்னா லக்னோ வந்து அடுத்த 2 மேட்சை வின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ஆர்சிபி ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக அக்ரெசிவ் வர மாட்டாங்க. அதாவது பிளே ஆஃப் ஷாட் வந்து இருக்குன்னா அப்படி என்ன ஆகுனா சிஎஸ்கே வின் பண்ணலன்னா குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் ஆர்சிபிக்கு வந்து ஒரு பிளே ஆஃப் சான்ஸ் இருந்தால் அவங்க இன்னும் அக்ரெசிவாக வந்து இன்னும் வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தவிர. ஆனால் இப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து அவங்க வந்து they will come with the same tempo and they will want to win and finish the series the league on a high note தான். ஆனால் அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் ஷாட் இருக்குன்னா அவங்க வந்து செம்ம ஃபார்மில் வருவாங்க. 11 balls இல்லை 15 overs சேஸ் டவுன் பண்ணிடுவாங்க, 15 over மேட்சை ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் எனக்கு பயமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே கஷ்டமானதாக இருக்குது போகிறதுக்கு. நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க மாட்டேன். அண்ட் அன்லெஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 2 மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அண்ட் லக்னோ 2 மேட்ச் லூஸ் பண்ணுறாங்கன்னா அது மட்டும்தான் சிஎஸ்கேக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஏன்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே போகிறதுக்கு வாய்ப்பு ஹையாக இருக்குது.